திருக்குறள் 619. தெய்வத்தானாகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதிகாரம் ஆழ்வினையுடைமை, முயற்சி உடைமை. விளக்கம். இந்த குறள் ஊழ், விதி மற்றும் முயற்சி ஆகிய இரண்டை பற்றியது. இதன் பொருள், தெய்வத்தான் ஆகா தெனினும், தெய்வத்தால் அல்லது விதியால் ஒரு செயல் கைகூடாது போனாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டாலும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நாம் செய்த முயற்சி நமது உடல் உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக தரும். விரிவான விளக்கம். சில சமயங்களில் நமது கடுமையான முயற்சிக்குரிய முழுமையான பலன் விதியினால் அல்லது வேறு காரணங்களால் கிடைக்காமல் போகலாம். நாம் ஒரு காரியத்திற்காக கடுமையாக உழைத்தாலும் விதிவசத்தால் அதில் முழு வெற்றி பெற முடியாமல் போகலாம். ஆனால் வள்ளுவர் கூறுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் செய்த முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. அந்த முயற்சிக்குரிய உடல் உழைப்பிற்கான கூலி நிச்சயம் கிடைக்கும். இதன் உட்பொருள் என்னவென்றால், விதியை எண்ணி வருந்தாமல் அல்லது விதியின் மீது பழி போட்டு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் அதற்கேற்ற பலன் உண்டு. அது நாம் எதிர்பார்த்த முழு வெற்றியாக இல்லாவிட்டாலும் நமது உழைப்பிற்கான ஒரு நன்மையாவது நிச்சயம் வந்து சேரும். எனவே விதியை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய கடமையை செவ்வனே செய்யவும் இடைவிடாமல் முயற்சி செய்யவும் இந்த குறள் வலியுறுத்துகிறது. முயற்சி திருவினை ஆக்கும் என்பதைப் போல முயற்சியானது ஒருபோதும் பலன் தராமல் போகாது என்ற நம்பிக்கையை இது விதைக்கிறது. சுருக்கமாக, விதியால் ஒரு காரியம் நடக்காமல் போனாலும் நமது முயற்சி நமது உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக தரும். எனவே விதியை நம்பி சோம்பி இருக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்வதே சிறந்தது.